योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नमो भगवते सद्गुरु श्री रमणाय योगिराम सूरत कुमार जयगुरुराय। நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு நம் மொத்தத்திரு வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமான குரு பக்தி மற்றும் குரு மகிமை. இன்னையோட இந்த பிரவச்சனத்தை எப்படி பிரிச்சுருக்கேன்னா, முதல்ல குரு அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, குருவை எப்படி நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறது. நிறைய குருமார்கள் நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம், தரிசனம் பண்ணிருக்கலாம். பட் ஒத்தொத்தருக்கும் ஒரு குரு அப்படின்னு, இப்ப நம்ம பகவான் மாதிரி நமக்கு குரு இருக்கிற மாதிரி எப்படி நம்ம குருவை அடையாளம் தெரிஞ்சுக்கிறது, குரு எதற்கு அவசியம், இப்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு, எதற்கு குரு அவசியம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். புராணங்கள்ல இருந்து சில உதாரணங்களை பார்த்துட்டோம். குருவோட பக்தி, அதற்கு சில உதாரணங்கள். குரு உபாசனை அப்படின்னா என்ன, அதற்கப்புறம் குருவினுடைய அனுகிரகத்தை எப்படி ஒத்தரும் நம்ம வாழ்க்கையில உணரலாம், இந்த டே டு டே லைஃப்ல குருவோட அனுகிரகம் அப்படின்னா என்னங்கிறத உணரலாம். அதை பார்த்துட்டு கடைசியா குரு பாதுகா மகிமை, அதோட இன்னைக்கு பகவானோட அனுகிரகத்தினால பூர்த்தி பண்ண போறோம். முதல்ல ஆதி குரு அப்படின்னு சொல்லப்படுற தட்சிணாமூர்த்தி, சிவனோட ஸ்வரூபம், மகேஸ்வரனோட ஸ்வரூபமான தட்சிணாமூர்த்திய தான் ஆதி குரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் மேல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் ஆதி சங்கராச்சாரியர் இயற்றியுள்ளார். அதுல என்ன வரும்னா, மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாம் தேவ சத்ருஷிகணே ஆவ்ருதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மீடே. அதாவது தட்சிணாமூர்த்தியோட ஸ்வரூபத்தை நீங்க நினைச்சுட்டேன்னா, அவர் ஒரு தியானத்துல நிஷ்டையில தான் எப்பவுமே இருப்பார். கண்ணை மூடிண்டு ஆழ்ந்த தியானத்துல இருப்பார் இல்லையா. தட்சிணாமூர்த்தியோட அந்த உருவத்தை நம்ம இப்ப மனசுல கொண்டு வந்தோம்னா நமக்கு தெரியும், அந்த தியானத்திலேயே அந்த மௌனத்திலேயே எல்லா உபதேசத்தையும் நமக்கு வழங்குறாராம். அவர் பேசவே இல்லை. தட்சிணாமூர்த்தி அந்த டீப் மெடிடேஷன்ல தான் இருக்க. ஆனா அந்த மௌனமே ஜீவாத்மாக்களுக்கு தேவையான அத்தனை உபதேசத்தையும் வழங்குறது. இத சொல்றதே ரமண மகரிஷி ஞாபகம் வர. அவரும் ரொம்ப நிறைய பேசவே மாட்டார் பக்தர்களோட. இந்த தீட்சை கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது இல்லையா. எப்பவும் மௌனத்திலேயே இருப்பார் முக்காவாசி நேரம். ஆனா அந்த மௌனமே அந்த பக்தர்கள் மனசுல என்னென்ன கேள்விகளோட போனாலோ, என்னென்ன ஒரு குறைகள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு போனாலோ அத்தனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவரோட சைலன்ஸ் இஸ் மோர் ப்ரொஃபவுண்ட் than his speech அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. அதாவது அவரோட மௌனமே அவரோட பேச்சுக்கு மேல அவ்வளோ எஃபெக்டிவா இருந்ததாம். அது மாதிரி தட்சிணாமூர்த்தி ஒரு யவனர், அதாவது இளம் வயது ஸ்வரூபமா தான் நம்ம போட்டோல எல்லாம் பாக்குறோம். ஆனா அவரை சுத்தி கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வயது முதிர்ந்த ரிஷிமார்கள். அந்த இளம் வயது தட்சிணாமூர்த்தி கீழே சனக சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற பெரிய பெரிய ரிஷிமார்கள் உட்கார்ந்து உபதேசத்தை கேட்டு இருக்கார். அவரோட முகம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு சச்சிதானந்த ஸ்வரூபமாவே இருக்கும். அந்த ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தியோட ஸ்வரூபம் ரொம்ப சீரியஸா, தியானத்துல இருக்கேன்னு ஒரே கடுகடுன்னு சீரியஸா அப்படின்லாம் அவரோட முகம் இருக்காதான். எப்பவுமே அந்த ஒரு சச்சிதானந்த ஸ்திதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்லயே எப்பவுமே அவரோட முகம் இருக்கும். அந்த மாதிரி
அந்த ஆத்மாவை உணர்ந்தவர்கள் தான் நம்ம குருமார்கள். இந்த மகாத்மாக்கள் நம்ம பகவான் மாதிரி, யோகிராம் சுரத்குமார் மாதிரி இருக்கிற மகாத்மா அவதாரம்னு சொல்றோம் இல்லையா, கீழே இறங்கி வர்றது. அந்த வார்த்தையோட மீனிங்கே இது ஒரு வடமொழி சொல், இறங்கி வரதல் அப்படின்னு அர்த்தம். அவதாரம் பண்ணி நம்மள மாதிரி இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை சொல்றதுக்கு வரா, நம்மள கரத்தேக்கிறதுக்கு தான் வரா. அந்த மாதிரி இந்த அழகான ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டோம். குரு அப்படிங்கிற வார்த்தை சப்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா 2 அக்ஷரமா பிரிச்சுக்கணும். கு ரு அப்படின்னு. கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. ரு அப்படின்னா இருட்ட விளக்கிறது, அதாவது ரிமூவர் ஆஃப் டார்க்னஸ், இருட்ட விளக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன இருட்டு அப்படின்னா, நம்ம ஒத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு இருட்டு சூழ்ந்திருக்கு. இருட்டுன்னா லிட்ரலா டார்க்னஸ்ன்னு எடுத்துக்க கூடாது. அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு இருட்டு சூழப்பட்டிருக்கு. அஜ்ஞானம்னா என்ன? ஞானத்தை மறைச்சு இந்த மாயையானது அஜ்ஞானத்தை தூக்கி வச்சிருக்கு நம்ம ஒத்தத்திற்குள்ளயும். வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியங்கிறத மறந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக் டிசையர்ஸ் பின்னாடி நிறைய சமயங்கள்ல வாழ்க்கையோட உண்மையை மறந்துட்டு போறோம் இல்லையா. ஓ இதுதான் வாழ்க்கை, டிகிரி வாங்குறதுதான் வாழ்க்கை, நிறைய பணம் சேர்க்கறது தான் வாழ்க்கை, நிறைய 4-5 வீடு கட்டுறதுதான் வாழ்க்கை அப்படின்னு சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை மறந்துட்டு அந்த அஜ்ஞானத்துல மூழ்கி இருக்கும். அந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு தான் குரு அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த குருவை காமதேனு கல்பக விருட்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. காமதேனு கல்பக விருட்சம்லாம் எதை நினைக்கிறோமோ எதை கேட்கிறோமோ உடனே கொடுத்துடும். ஆனா நம்ம குருமார்கள் நம்ம மேல ரொம்ப கருணை உள்ளவர்கள். நமக்கு எது அவசியம், எப்ப அவசியம், நம்ம வாழ்க்கைக்கு எது நிரந்தரமான சுகத்தை தருமோ அதை தான் கொடுப்பா. நம்ம வேண்டிக்கிறது எல்லாம் சில நேரங்கள்ல உடனே நடந்துடாது. மாதாஜி கூட சொல்லுவா இல்லையா, ஒரு கஷ்டம் வருதுன்னா கூட அது பகவானோட அனுகிரகம். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு 10 கஷ்டம் வர்றது அந்த ஒரு கஷ்டத்தோட போயிடும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம் ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருந்தேன்னு சில சமயங்கள்ல. ஆனா நம்ம கர்ம வினைய படி பார்த்தோம்னா ஒரு மூட்டையா எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்கிற இடத்துல நம்மளோட குரு அந்த கர்ம வினைய கழிச்சு அவர் ஏத்துண்டு ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்மள கரை சேர்க்கிறார். அது மாதிரி காமதேனு கல்பக விருட்சம் எல்லாத்தையும் கொடுத்துரும், நமக்கு நல்லதோ கெட்டதோ. குருங்கிறவர் நமக்கு எது நல்லதோ அதை கொடுக்கிற காமதேனு கல்பக விருட்சம், அதை கொடுக்கிற சிந்தாமணி. சிந்தாமணிங்கிறதும் லலிதா பரமேஸ்வரி அம்பாள் இருக்கிற கிரகத்துக்கு சிந்தாமணின்னு பேரு. அந்த சிந்தாமணி கிரகம் எப்படி இருக்கும்னா நவரத்னங்களால சூழப்பட்ட ஒரு கிரகம். சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்ச பிரம்மா சனஸ்திதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம். லலிதாம்பிகையும் நம்ம என்ன வேண்டுறோமோ அவ கொடுக்குறா இல்லையா, ஜெகத் ஜனனி ஜெகன் மாதா இல்லையா லலிதாம்பிகை. அந்த மாதிரி குருவை சொல்லப்படுறது. இப்போ குருங்கிறவர் ஸ்தூல சரீரத்துலதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம பகவான பார்த்தவா இங்க நிறைய பேர் இருக்கலாம், பார்க்காதவாலும் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். சரணாலயத்திலயோ இங்க ஆசிரமத்திலயோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்டுல நாம சொல்ற இடத்துல நம்ம உணர்றோம். அதனால ஸ்தூல சரீரமா இருக்கிறச்சே குருவை தரிசனம் பண்ணிட்டு குருவை அடையறது ஒரு வழி. குரு மகா சமாதி ஆனப்புறம் அவர் சூக்ஷ்மமா இன்னுமே எல்லா இடத்துலயும் ஆல் பெர்வேசிவா இருக்கார். அதாவது அவருக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. He is everywhere around us. There is no restriction. Body restriction கிடையாது. இந்த தேகத்துல அவர் இருந்தாதான் ஆசிரமத்துல இருக்காருன்னு நம்ம நினைச்சுப்போம். பட் தேகம் மகா சமாதி ஆனப்புறம் அவர் எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்க. அதை ஒத்தரும் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். அதனால குருங்கிறவர் ஸ்தூல சரீரத்துல இப்ப பிசிக்கல் பாடியில உயிரோட்டமா இருக்கலாம், இல்ல மகா சமாதி ஆன அப்புறம் நம்ம பகவான் மாதிரி சூக்ஷ்மமா இன்னும் நம்மளோட இருந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்றவாடா இருக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சரீரமே தேவையில்லை. இப்ப நம்ம பகவானுக்கு ரமண மகரிஷிக்கெல்லாம் அருணாச்சல மலையே குருவா இருந்தது. அக்ஷரமண மாலையில அழகா சொல்லுவார் இல்லையா, குரு குருவாயோளிர் கிருபை கடலே கிருபை கூந்தருள்வாய் அருணாச்சலா.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அந்த அருணாச்சல மலையே ரமண மகர்ஷி மதுரையில திருச்சுழியில பிறந்து 13 வயசுல யாரோ ஒரு உறவினர் அவர் வீட்டுக்கு வர, அவரை முன்னாடியும் பார்த்ததில்ல, முன்ன பின்ன அவர் அன்னைக்குதான் முதல்ல அந்த உறவினரையே ரமண மகர்ஷி பாக்குறார். அவர்கிட்ட சாதாரணமா நம்ம பகவான் ரமணர் கேட்கிறார், எங்க இருந்து நீங்க வரேன் அப்படின்னு ஒரு கேள்வி, சாதாரணமான கேள்வி. அந்த கேள்வியோட பதில் அவர் வாழ்க்கையவே திருப்பி போட்டு அவரோட பிறவியோட காரணத்தை அவருக்கு புரிய வச்சுது. அவர் சொன்ன பதில் என்ன? அருணாச்சலம் அப்படின்னு அந்த ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தையை கேட்ட க்ஷணத்திலேயே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. மத்தது அடுத்து அருணாச்சலேஸ்வரரை பார்த்து அருணாச்சலத்துக்கு தபஸ் பண்ணது, தியானம் பண்ணதெல்லாம் அடுத்ததுதான். பட் நொச்சூர் சுவாமிகள் சொல்லுவார், அங்கேயே அவருக்கு எல்லாமே முடிஞ்சு இந்த சமாதி ஸ்திதி கிடைச்சிடுது அந்த வார்த்தையை கேட்ட உடனே. அதான ஸ்மரணா அருணாச்சலம்னு கூட ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அருணாச்சல மலையே குருவா இருந்திருக்கு நம்ம ரமண மகர்ஷி போன்ற மகான்களுக்கு. சரீரமாதான் குரு வரணும்னு அவசியம் இல்ல, ஒரு மலையே குருவானா, ஒரு பகவத்கீதை உபதேசம் யாராவது பெரிய மகாத்மா எடுத்து வைக்கிறான்னா அந்த பகவத்கீதையே நமக்கு ஒரு பெரிய குருவானாம். அதனால நம்ம குருன்னா இப்படிதான் இருக்கணும், 2 கை இருக்கணும், 2 கால் இருக்கணும், நம்மள மாதிரி பேசணும், அந்த மாதிரி நம்மளோட புத்திக்கு எட்டது அவ்வளவுதான். பட் புத்திக்கு அப்பாற்பட்டதுதான் குரு. குருவை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த ஹியூமன் பீயிங்ஸோட இருக்கிற நார்மல் இன்டெலிஜென்ஸ் போராது. அதனால நம்மள கரெக்டான டயத்துக்கு நம்மளும் போய் குருவை அடைவோம், குருவும் அந்த சிஷ்யனை அடையறாலும். இது டூ வே. நம்ம பிரயத்தனம் பண்ணி குரு வேணும் ஒரு குரு தேடல், குரு தாக்கம் எப்படி குரு அடையறோமோ அதே மாதிரியே அந்த குருவும் என்னோட சிஷ்யம் பிறந்திருக்கான், இன்னும் நம்ம பார்க்கலையே, இந்த சிஷ்யம் நம்மள அடையலேன்னு ஒரு தாக்கம் அவருக்குள்ளயும் இருக்குமா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ நாள் நரேந்திரநாத் அப்படின்னு விவேகானந்தருக்கு பேர் இல்லையா, அதனால நரேந்திரநாத் பிறந்தப்புறம் பாக்குற வரைக்கும் எங்க நீ பிறந்துட்டியா, என்ன பாக்கலையே, எங்க நீ இருக்க என்னோட சிஷ்யா, நீ எங்கன்னு மாடியில போய் கதறுவாராம் அந்த ஒரு ஆவேசத்துல. அதனால குருவும் அந்த தாக்கத்துல இருக்கார், தேடல்ல இருக்கார், சிஷ்யரும் அதே மாதிரி அந்த குரு தேடல், குரு பக்தியோட குரு தாக்கத்துல இருக்கணும். அப்படிங்கிறச்சே எந்த விதத்திலையும், எந்த ரூபத்திலையும், எந்த நாமத்திலையும் குரு நமக்கு அடைவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குரு என்ன பண்றாரா, நான் சொன்னேன் இல்லையா, அஜ்ஞானம்ங்கிற இருட்டுல ஒருத்தரும் மூழ்கி இருக்கும். அது என்ன சொல்றாருன்னா அழகா, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கியா. நம்ம எல்லாரும் கண்ணு தெரியாம இருப்போமா, அந்தம் அப்படின்னா பிளைண்டுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. இந்த அஜ்ஞானம்ங்கிற இருட்டுல வாழ்க்கைன்னா இவ்வளவுதான், சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது, டிகிரி வாங்குறது, பேர் வாங்குறது, புகழ் வாங்குறது அப்படிங்கிற ஒரு சின்ன உலகத்துல நம்ம இருட்டுல மூழ்கி இருக்கோம். ஆனா குருங்கிறவர் என்ன பண்றாரா, நம்ம கண்ணை திறந்து வைக்கிறாராம். அதான் அழகா சொல்றா, சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அவர் எப்படி கண்ணை திறந்து வைக்கிறார், ஞானம்ங்கிற ஒரு அஞ்சனை, அந்த அஞ்சனையால, அந்த மையால பக்தர்களுடைய கண்ணை திறந்து வச்சு, வாழ்க்கைங்கிறது இதுக்கு மேல தர்ம அர்த்த காம மோட்சம் இந்த 4 புருஷார்த்தங்கள் சொல்லப்படுறது. ஒத்தரும் மனிதரா பிறந்தப்புறம் எதை நோக்கி போகணும், முதல்ல தர்மத்தை கடைபிடிக்கணும், அதுக்காக அர்த்தம்னா வெல்த், செல்வங்கள், தர்மம் பண்றதுக்காக செல்வத்தை சேர்க்கணும். நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கோ இல்ல நம்ம இன்னும் 4 வீடு கட்டுறதுக்கோ கிடையாது, தர்மம் பண்றதுக்காக செல்வத்தை சேர்க்கணும். காமம், நியாயமான ஆசைகள், குரு மேல ஆசை, பகவான் இடத்துல ஆசை, சரணாகதி, அந்த மாதிரி சொல்றதுதான் காமம். கடைசியா மோட்சம்ங்கிறதுதான் சுப்ரீம் லெவல். அதாவது இந்த ஜீவாத்மாக்களாக நம்ம பிறந்து போனது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்ற மாதிரி எத்தனையோ கோடி, 7 கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் தான் இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது நமக்கு. அடுத்தது எத்தனை கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கும்னு தெரியாது. சாஸ்திரப்படி அதுதான் சொல்லப்படுறது.
ஒருத்தரோட அந்த புண்ணிய பாப்ப கணக்குப்படி சுவாமி விதிக்கிறார். அந்த மாதிரி நம்ம மனுஷனா இப்படி பிறந்துட்டோம் இல்லையா, அப்ப நம்ம அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு எதை நோக்கி போகணும், வாழ்க்கை எதுக்காக நமக்கு பகவான் கொடுத்திருக்காருங்கிறத புரிய வைக்கிறவர் தான் குரு. ஈஸ்வரனே நேரா இறங்கி வந்து யார்கிட்டயும் சொல்லிட மாட்டார். குரு மூலியமா ஒரு அவதார புருஷரா இறங்கி வந்து மகாத்மாக்களாக பிறந்து பரமஹம்சர்களாக பிறந்து, குரு வேற பகவான் வேற கிடையாது, குரு மூலியமா நமக்கு புரிய வைக்கிறார். காட், குரு அண்ட் கிரேஸ் ஆர் ஆல் ஈக்குவல் அப்படின்னு ஒரு அழகா ரமண மகர்ஷி புக்ல வரும். அதாவது கடவுள், குரு, அனுகிரகம், இது மூணுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இந்த மூணும் ஒரே விஷயம்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, நான் நிறைய குரு இடத்துக்கு போறோம், ஆசிரமங்கள்லாம் போறோம், கோவில்கள் போறோம். என்னோட குரு யாரு, இவர் தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இனிஷியல், அதாவது ஆரம்ப காலத்துல நிறைய இந்த சந்தேகங்கள் இந்த ஆன்மீக சாதனை பண்ற வாழ்க்கை வரும். தப்பு இல்ல, எத்தனை குரு இடத்துல வேணா போலாம். ஞானானந்த சுவாமிகள் சொல்ற எல்லா குருவையும் போய் ஆசிரியச்சுக்கோ, எல்லா குருவும் அதே ஸ்வரூபம் தான், அதே தத்துவத்தை தான் சொல்ற. அதாவது சுவாமி கூட சொல்லுவார் இல்லையா, நத்திங் செப்பரேட், நத்திங் ஐசோலேட்டட் அப்படின்னு அழகா அவரோட வாய்ஸ்ல சொல்லுவார். பெர்ஃபெக்ட் யூனிட்டி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி எல்லா குருவும் அதே தத்துவத்துக்காக தான் வந்திருக்கா. ஆனா எந்த இடத்துல இப்ப நம்ம யோகிராம் சுரத்குமார் ஆசிரம் திருவண்ணாமலை உள்ள போனோம்னா நம்ம மனசுல ஒரு சாந்தி ஏற்படுறது இல்லையா, அந்த எண்ண அலைகள் கம்மியாகி, அந்த எண்ண ஓட்டங்கள் கம்மியாகி ஒரு நிம்மதி நம்ம ஒருத்தர் மனசுலயும் நம்ம அனுபவிப்போம். அப்படி அனுபவிக்கிற இடம் தான் நம்மளோட குரு இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்கு. இது எல்லாம் சொன்னாலுமே அந்த குருவோட அனுகிரகம்ங்கிறது ஃபோர்மோஸ்ட். அது இருந்தாதான் அதை நமக்கு தெரியப்படுத்துவார். அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வேண்டிட்டு இருக்கணும், சாதனை பண்ணிட்டு இருக்கணும். குரு கிட்ட நம்ம அழுது கேட்கணும், நீ என்ன காமிச்சு கொடு அப்படின்னு அந்த ஒரு பயபக்தியோட நம்ம கேட்டா கண்டிப்பா அவரே காமிச்சு கொடுப்பாரு. ஆனா என்ன சொல்லப்படுறதுன்னா, அந்த மனசுல இருக்கிற என்ன அலைகள் அடங்குற இடம். மைண்டுங்கிறதே ஒரு தனி ஒரு உறுப்போ ஆர்கன் கிடையாது நம்மளோட பாடியில. அது ஒரு பண்டில் ஆஃப் தாட்ஸ் தான். என்ன அலைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் மனசுன்னு சொல்லுவோம். அந்த மனசுதான் முக்காவாசி பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு ஒருத்தருக்கும். அப்படி அந்த மனசுல இருக்கிற எண்ணங்களை அடக்கிறது தான் அந்த தியானமோட முறைகள்ல ஒன்னா சொல்லப்படுறது. எண்ணங்களை கம்மி பண்ணி ஒரே ஒரு ரூபத்தை மனசுல வச்சுட்டு தியானம் பண்ணும், இல்ல ஒரே ஒரு நாமத்தை மனசுல வச்சுட்டு தியானம் பண்றதுதான் அந்த ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன் சொல்றோம். அப்படி அந்த எண்ணத்தை அடக்கி அது நேச்சுரலா நடக்கும் குருவோட சன்னதியில. இப்ப நம்ம ஆசிரமத்துக்கு போனோம்னா, ரமணாசிரமமோ யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் போனோம்னா நேச்சுரலா நடக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு தியானம் பண்றோம்னு பிரயத்னமே பண்ண வேண்டாம். நேச்சுரலா என்ன நடக்கிறதோ அதுதான் நம்ம குருவினுடைய இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, நம்ம பகவான் வாழ்க்கையில பார்த்தா கூட அவ எல்லாமே அவதார புருஷர்கள் தான், மகாத்மாக்கள் தான். அவங்களுக்கே குரு தேவைப்பட்டது இல்லையா. இப்ப ஆதிசங்கராச்சாரியார் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே. பட் அவருக்கே கோவிந்த பகவத் பாதாங்கிற குரு மத்திய பிரதேசத்துல நர்மதா நதிக்கரையில அங்க கண்டுபிடிச்சாரு இல்லையா. அவர் காலடியில இருந்து பாத யாத்திரையா பகவத் பாதால் நடந்து போய் குரு தேடல்ல நர்மதா நதிக்கரையில அவரோட குருவை அடையறாரு. அவ்வளவு பெரிய பரமேஸ்வரனே இங்க அவதாரம் பண்ணி வரைச்சு அவருக்கே குரு தேவைப்படுறது. அது மாதிரி நம்ம பகவானும் காசியில நாத்தாராங்கிற வில்லேஜ்ல பிறந்து அங்க கப்பாடியா பாப்பா சவுத்துல தான்ப்பா உன்னோட குரு இருக்கா, தெற்க நோக்கி நீ போ, உன்னோட குரு தெற்குல இருக்காருன்னு அவர் அந்த ஒரு வாக்கியம் சொல்ற. அதை கேட்டு வடக்குல இருந்து பாஷை தெரியாத இந்த இடத்துக்கு அந்த ஒரு மேக்னெட்டிக் புல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு தாக்கத்தினால தெற்க நோக்கி யாத்திரை பண்ணி இங்க குரு அடையறார். ஃபர்ஸ்ட் ரமண மகர்ஷிய பாக்குறார், அப்புறம் அங்கேருந்து பாண்டிச்சேரி போய் அரவிந்தோவை பாக்குறார், திருப்பியும் ரமண மகர்ஷி கிட்டேயே வரார். அப்புறம் ஆனந்த ஆசிரமம் போய் கடைசியா பப்பா ராமதாசையும் ரெண்டு தடவை பார்த்து மூணாவது தடவை தான் அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த தீட்சை கூட அவர் கிடைக்கிறது.
முதல் மீட்டிங்ல அவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பகவானுக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, இதுதான் நம்மளோட குருவினுடைய இடம்னு கூட அவருக்கு தோணல முதல் மீட்டிங்ல. அப்புறம் வந்து ரமண மகரிஷி, அரவிந்தோ எல்லாம் அவளோட தேகத்தை விட்ட அப்புறம் நமக்கு ஸ்தூல சரீரத்துல ஒரு லிவிங் குரு நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு தாக்கத்துல மறுபடியும் ஆனந்த ஆசிரமம் போய் பப்பா ராம்தாஸ் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படிங்கிற அந்த மந்திர தீட்சைய கொடுத்து தொடர்ந்து 7 நாள் சொல்லிட்டு வராரு இல்லையா. அது மாதிரி பெரிய பெரிய மகாத்மாக்கள், பெரிய பெரிய பரமஹம்சர்களுக்கும் குருங்கிறது அவசியமா இருக்கு. அடுத்தது குருவினுடைய இடத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கருணை. இப்போ நம்ம எத்தனையோ அழுக்குகளோட போறோம் குருவின் இடத்துல, வெளியில உள்ள மனதளவுல எத்தனையோ ஒரு இம்பியூரிட்டிஸ்னு சொல்றோம். மனசுல எத்தனையோ எண்ணங்கள் தேவையில்லாதது வருது, தேவையற்ற எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ். பட் அதை எல்லாத்தையும் மன்னிச்சு, எல்லாமே தெரியும் பகவானுக்கு, நம்மளை பத்தி தெரியாதா என்ன, நம்ம முன் ஜென்மம் பின் ஜென்மம் வரப்போற ஜென்மம் எல்லாமே அறிந்தவாவ. அப்படி இருக்கிறச்சு அந்த கருணை அவன் இப்போ நம்ம பகவான் பார்த்தா கூட இனிஷியல் டேஸ்ல அவன் அந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பிக்ஷுக்களோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். பிக்ஷுக்களோட உட்கார்ந்துருக்கிறத யாருக்குமே அவர் ஒரு பெரிய குருவுமே கண்டே பிடிக்க முடியாது. எல்லா குருவும் அப்படிதான் இருப்பா, மோஸ்ட் ஆஃப் த குருஸ். அதனால நம்ம இந்த தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது இவாளுக்கு ஞானம் இருக்கு ஞானம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நம்மளோட மனித புத்திக்கு அப்பாற்பட்டது. அப்படி இருக்கிறச்சே அவ கண்ணு மட்டும் அந்த தேஜோமயமா இருக்குமா. இந்த கண்ணுல கோட்டி சூரிய பிரகாசம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அப்படி ஒரு அந்த தேஜஸ்வியா இருப்பாளாம். அந்த கண்ணுல ஒரு கருணையும் இருக்குமா, அந்த மாத்ருபாவம் இருக்குமா. அந்த கருணைய வச்சு நம்ம அதுதான் நம்ம குருவினுடைய இடம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் என்ன சொன்னேன், மனதுல இருக்கிற எண்ண அலைகள் நேச்சுரலா அடங்குற இடம். மனசுல ஒரு சாந்தி வரணும். அடுத்தது குருவின் இடத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த அபார கருணான்னு சொல்லுவா, லிமிட்லெஸ் கம்பேஷன், எல்லையே இல்லாத ஒரு கருணை, கடல் போன்ற கருணை. ஏன்னா அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம ஒத்தரும் அத்தனை ஒரு கஷ்டங்கள், சுகம், துக்கம், குறைகளோட போய் அவாக்கிட்டதான் நம்ம கேட்கிறோம். அத்தனைக்கும் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறவாளுக்கு தீர்வு கிடைக்கிறது இல்லையா. அந்த நம்பிக்கை தான் முக்கியம். அந்த கருணை கடலா விளங்குற குருமார்களை அப்படி நம்ம அறிஞ்சுக்கலாம். அடுத்தது எதற்கு ஒத்தருக்கும் ஆன்மீக குரு அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நல்லாதான் போயிட்டு இருக்கு, நான் நல்லாதான் செட்டில் ஆயிட்டேன், எதுக்கு எனக்கு ஒரு அத்தியாத்ம குரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, லைஃப்ங்கிறதே ஒரு சைக்கிள் தான். ஃபேஸ் ஆஃப் சுகம் துக்கம், சுகம் துக்கம்னு மாறி மாறி வந்துட்டேதான் இருக்கும். ப்ராபப்ளி இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல காலம், அதனால நான் நல்லா செட்டில் ஆயிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, எதுக்கு குருன்னு கேட்போம். ஆனா நம்ம வாழ்க்கை பிறவி எடுத்ததே நம்ம கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு தான். பாபம் புண்ணியம் ரெண்டும் பண்ணினதுனாலதான் மனுஷ ஜென்மம். அது ரெண்டுமே மாறி மாறிதான் நமக்கு வரும். சுகம் துக்கம் வந்துட்டேதான் இருக்கும். சுகமே வந்துடாது, துக்கமே ஒருத்தர் வாழ்க்கையிலயும் வந்துடாது, மாறி மாறி வரும். இந்த குருவோட சரணத்தை நம்ம புடிச்சுட்டோம்னா துக்க வர சமயத்திலையும் நம்ம ஆடி போகாம, சுகம் வரப்ப எப்படி நம்ம பேலன்ஸ்டா இருக்கோமோ அதே மாதிரி துக்க வர சமயங்கள்லயும் அதே ஸ்திதியில நம்ம கலங்கி போகாம இருப்போம். சோ முதல்ல குரு எதற்குன்னா இந்த வாழ்க்கையோட பிறவி பயனை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது திருமூலர் அழகா திருமந்திரத்துல சொல்ற மாதிரி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. தெளிவுங்கிறது என்ன, ஒரு கிளாரிட்டி. இப்ப அது இல்லாம தான் நிறைய இப்போ யங் ஜெனரேஷன்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் பாக்குறோம். நிறைய சைக்கியாட்ரிக் கேசஸ், டிப்ரெஷன் கேசஸ், இது எல்லாம் எதனால வருதுன்னா ஒரு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இல்ல, எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க, எத்தனை கிடைச்சாலும் ஒரு திருப்தி இல்ல, வாழ்க்கையில ஒரு கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த திருப்தி இல்லாததுனால, தெளிவு இல்லாததுனால ஒரு
குழப்பம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த குருவோட சரணத்தை அடைஞ்சவாளை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவள்கிட்ட ஒண்ணுமே பெருசா இருக்காது, ஆனா அந்த நிம்மதிங்கிற ஒரு பெரிய செல்வம் அவள்கிட்ட இருக்கும். ஏன்னா அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுறது. அந்த மனசாந்தி, அந்த மன நிம்மதி இருந்துட்டாலே குரு கைங்கரியம் பண்ணதான் அது வரும். குரு சேவை பண்றது, இந்த மாதிரி சரணாலயத்துக்கு வந்து வாலண்டியர் பண்றது, என்ன அவாவால முடியுமோ அந்த கைங்கரியத்தை பண்றது, அதை பண்ணதான் அந்த மனசாந்திங்கிறத நம்ம அடைய முடியும். சேவை மனப்பான்மையாலதான் முக்கியமா இந்த மனசாந்தி வரும். மத்தவங்களுக்காக பண்றது, மத்தவங்களுக்காக உழைக்கிறது, மத்தவங்களுக்காக உதவி பண்றது, நம்ம செல்வத்தை மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறது, ஞானத்தை மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுன்னு அந்த சேவை பண்ண குரு கைங்கரியம் பண்ண அந்த தெளிவு ஏற்படும். முதல்ல திருமூலர் என்ன சொல்றார்? திருமேனி காண்டல். குருவோட திருமேனி, நான் சொன்னேன் இல்லையா, குருவை வெளி தோற்றம் அந்த அவுட்லுக் வச்சு கண்டுபிடிச்சிட முடியாது. நம்ம பகவானே ஒரு பிக்ஷு மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருப்பார், கொட்டாங்குச்சி வச்சுட்டு இருப்பார், விசிறி வச்சுட்டு இருப்பார். அவரை ஏன்னா அவளுக்கே தேவையில்லை பப்ளிசிட்டி, தே டோன்ட் வாண்ட் பப்ளிசிட்டி. ஏன்னா அவ அந்த ஒரு தபஸ்ல இருக்கா. அவளோட பர்பஸே ஒரு காஸ்மிக் லெவல்ல ஒரு பெரிய ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுனால தே டோன்ட் வாண்ட் எனி பப்ளிசிட்டி ஆர் பாப்புலாரிட்டி. அதனால அவ பிச்சைக்காராளா தான் இருப்பா. நிறைய மகாத்மாக்கள், இப்ப சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு உண்மத்த நிலையில தான் அலைஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு பைத்தியக்கார மாதிரிதான் நிறைய பேர் நினைச்சுப்போம். ஆனா நம்ம அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மகாத்மாக்கள் விஷயத்துல மட்டும் இப்ப நம்ம திருவண்ணாமலை போனா கூட நிறைய சாதுக்கள் பிக்ஷுக்கள் மாதிரி இருப்பா, உண்மத்த நிலையில இருப்பா. ஆனா நம்ம அவளை பார்த்து லேசா எடை போட்டுடக்கூடாது, எதையும் கமெண்ட் பண்ணிடக்கூடாது மெயினா. அதனால நிறைய பாபத்தையும் நம்ம சம்பாதிச்சுக்கிறோம், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவளை வணங்குறோமோ இல்லையோ தூஷிச்சுடக்கூடாது. ஏன்னா அவ ஒரு பெரிய ஸ்திதியில இருக்கா, தபஸ்ல இருக்கா. அப்படி இருக்கும் போது அவளோட வெளி தோற்றம் அப்படிதான் இருக்கும். அதுக்கெல்லாம் அவ அதை தாண்டி வந்த நிலை அந்த ஸ்திதியில இருக்கிறதுனால. சோ அந்த திருமேனி காண்டல். சதாசிவ பிரம்மேந்திரால் அவதூத சுவாமிகள் நெரூர்ல அவரோட அதிஷ்டானம் இருக்கு. அவர் ஒண்ணுமே ஆடை கூட அணியாம தான் ரோட்ல அப்படியே போவார். பசங்கள்லாம் அவரை எல்லாம் கல்ல தூக்கி எறியும், எல்லாம் பண்ணும். கையவே ஒரு கைய வெட்டிட்டாங்க வந்து. ஆனா அவருக்கு அந்த கைய வெட்டினது கூட தெரியல, ஒரு கையோட நனைந்து நாமத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கார். அப்பன்னா பாருங்க, அந்த தேக அபிமானம்ங்கிறதே கிடையாது அவளுக்கு. அவளுக்கு ஒண்ணு வந்துடுது, தேகத்துக்கு ஒரு வியாதி வந்ததோ, கை போச்சோ கால் போச்சோ, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவளோட பர்பஸ் ஆஃப் பர்த்டே சம்திங் பியாண்ட் அவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவர் பர்செப்ஷன். அதனால தேகத்தை வச்சோ, அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிற முறைய வச்சோ, அவங்க பேசுற பேச்ச வச்சோ அதை வச்சு நம்ம கண்டே பிடிக்க முடியாது குருமார்களை. அதுதான் அடுத்தது வந்து திருநாமம் செப்பல். இப்போ நம்ம பகவானோட இதுல அவரோட உபதேசமே நாமத்தை சொல்றதுதான் மெயின் உபதேசம். அந்த நாமத்தை சொல்றதே நாமி இஸ் இன்ஸ்டன்ட்லி பிரசன்ட்னு மாதாஜி சொல்லிட்டே இருப்பா இல்லையா. நீங்க ராமநாம சொல்றேலோ, சிவநாம சொல்றேலோ, யோகிராம் சுரத்குமார் நாம சொல்றேலோ, இல்ல நமோ நாராயணாய எந்த நாமத்தை சுவாமியோட நாமத்தை சொன்னாலும், இப்ப ராமநாம சொன்னா இப்ப ராமர் இங்க உடனே இருக்கார். இப்ப யோகிராம் சுரத்குமார் இங்க அகண்ட நாமம் போயின்னு இருக்கு, பகவான் இங்கேயே இருக்கார். நம்மளோட புத்திக்கு நம்மளோட வேவ் லென்த்துக்கு பார்க்க முடியல, சில நேரங்கள்ல உணர்றோம், சில நேரங்கள்ல உணர முடியல. ஏன்னா நம்ம வந்து அந்த பிளேன்ல தான் இருக்கோம். அவரோட பிரசன்ஸ உணரணும்னா நம்மளும் நம்மள வந்து மெச்சூர் ஆக்கிக்கணும், நம்மளும் நம்மள முன்னேற்றே போனோம்னா கண்டிப்பா உணரலாம். நிறைய பேர் உணர்ந்திருப்பேன் நிறைய தருணங்கள்ல. அதனால அந்த நாம ஜபத்துக்கு திருநாமம் செப்பல்னு சொல்றா இல்லையா, நாம ஜபம் இந்த கலியுகத்துல பாகவதத்திலேயே சொல்லப்படுறது மிக மிக எளிமையான முறை. எளிமை மட்டும் இல்ல, பெரிய பெரிய யஜ்ஞங்கள் யாகங்கள் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நாம ஜபத்துக்கும் உண்டு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ஓ எனக்கு மெடிடேஷன் வரலையே, எனக்கு வந்து பெரிய பெரிய புக்ஸ் படிச்சு பகவத்கீதா சாண்ட் பண்ண வரலையே, அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவா கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு இந்த நாம ஜபத்தை சுவாமி கொடுத்திருக்காருன்னா அதை சின்சியரா நீங்க ஜபம் பண்றதே உள்ள சுவாமிய நினைச்சுண்டு, அவரோட ரூபத்தை நினைச்சுண்டு, அவர் எத்தனையோ போட்டோக்கள் எல்லாம் பார்த்தோம், இல்ல நேரா பார்த்தவாளும் இருந்திருப்பேன். அதை நம்ம உள்ள நினைச்சுக்கணும். அப்படி நினைக்க அந்த நாம ஜபம் என்ன ஆறுது, இட் லீட்ஸ் டு தியானம். அதுவே நம்மள தியானத்துக்கு கொண்டு போறது. தனியா தியானம்னு உட்காரவே வேண்டாம். நீங்க நாம ஜபத்தை ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ
சின்சியரா பக்தியோட சொன்னா அது தியானத்துல போய் நமக்கு கொண்டு போய் சேர்க்கும். தியானம்ங்கிறது என்ன? 100 1000 எண்ண அலைகள் இருந்த மனசுல ஒரே ஒரு எண்ணம், பகவான் யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிறத மனசுல நிறுத்துறது தான் தியானம். அவரோட அந்த ஒரு ரூபத்தை மனசுக்குள்ள நிறுத்துறது தான் தியானம். அந்த தியானத்தோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஆத்ம விசாரம். ரமண மகரிஷி சொல்றாரு இல்லையா, நீங்க நாம ஜபம் பண்ண பண்ண உங்களை அதுவாவே நேச்சுரலா ஆத்ம விசாரத்துல போய் கொண்டு விட்டுரும். உள்ள இருக்கிற அந்த வஸ்து யார்? பகவான் வெளியில இல்ல, நம்ம ஒத்தத்தற்குள்ளேயும் யோகிராம் சுரத்குமார் உள்ள குருவா இருக்கார், பரமாத்மாவா இருக்கார். அதான அந்த அத்வைத தத்துவம். ஒத்தத்தரையும் நம்ம பாக்குறதே கடவுளா பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா அவளோட குறைகள் நமக்கு பெருசா தெரியாது, நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பண்றது பரமேஸ்வரன் உள்ள உட்கார்ந்து அந்த சுவாமி பகவான் தான் பண்ணிட்டு இருக்கார். அவங்களோட கர்ம வினைப்படி அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கு, அவங்களோட அந்த வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு. ஆனா உள்ள அந்த பரமேஸ்வரன் இருக்கார். அதை நம்ம எழுப்பி நாம ஜபத்தினாலேயோ தியானத்தினாலேயோ ஆத்ம விசாரத்தினாலேயோ ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அதை விட ஒரு பெரிய ஆனந்தம் வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானம் குறிக்கும் எல்லாருக்கும். அதனால இப்ப என்ன சொல்ற வரேன்னா, நாம ஜபம்ங்கிறத நீங்க லேசா எடுத்துன்ற கூடாது. இந்த கலியுகத்துல எத்தனையோ பிஸி லைஃப், அமங் மெனி கமிட்மெண்ட்ஸ், எவ்வளவோ நம்ம வெளியில போக வேண்டிய விஷயங்கள் பண்ணும், வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. நீங்க எப்ப வேணா சொல்லலாம்னு சொல்றாரு இல்லையா சுவாமி, சமைச்சுட்டே சொல்லலாம், நீங்க டிரைவ் பண்ணினே சொல்லலாம், இல்ல வெளியில போறீங்க நடந்துட்டே சொல்லலாம், இல்ல வேலை பண்றீங்க வேலை பண்றதுக்கு நடுவுல ஒரு காஃபி பிரேக் வருது ஆபீஸ்ல அப்ப சொல்லலாம், லஞ்ச் பிரேக்ல சொல்லலாம், எப்ப வேணா நாம ஜபம் சொல்லலாம். இதுக்கு பெரிய ஆச்சாரமோ சாஸ்திரமோ உண்மையே கிடையாது. ஆனா அந்த மனசுல ஒரு சுத்தம், இந்த சித்த சுத்திங்கிறது முக்கியம். நானும் நாம சொல்றேன்னு மெக்கானிக்கலா சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், 1/2 மணி நேரம் சொல்றோம்னா 20 நிமிஷம் மனசு எங்கேயோதான் இருக்கும், தப்பு இல்லை. ஆனா போக 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 நம்ம எப்படி நம்மள தயார் பண்ணிக்கணும்னா, நாம சொல்றதே பகவான் தான் நம்ம மனசுல இருக்கணும், அவரை பத்தி நினைக்கணும் அப்படிங்கறத நோக்கி நம்ம பிரயத்னம் பண்ணோம்னா நாம ஜபம் மாதிரி ஒரு உயர்ந்த சாதனை கலியுகத்துல கிடையாது. அடுத்தது தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். திருவார்த்தை கேட்டல்னா நம்ம குரு சொல்ற உபதேசத்தின்படி வாழ்தல். இப்ப நான் குருவுக்கு நான் ஆசிரமத்துக்கு பெரிய டொனேஷன் பண்ணிருக்கேன், எல்லாமே நல்ல காரியங்கள் தான், அவரோட அனுகிரகத்துலதான் பண்ண முடியும். நான் பெரிய இது ஃபங்க்ஷன் பண்றோம், எல்லாமே பண்றோம், ஆனா அவரோட உபதேசத்தின்படி வாழ்றதுதான் அவர் நம்மள்டேந்து எதிர்பார்க்கிற ஒன் அண்ட் ஒன்லி விஷயம், ஃபோர்மோஸ்ட் விஷயம்னு சொல்லலாம். அவரோட உபதேசம் என்ன? நம்ம பகவானை பொறுத்த வரைக்கும் நாம ஜபத்தை சொல்லுங்கோ. அது மாதிரி ஒவ்வொருக்கும் இப்ப காஞ்சி மகா பெரியவர் எடுத்துனோம்னா கோ சம்ரக்ஷணம், பசுக்களை கோ சம்ரக்ஷணம் பண்ணுங்கோ, எங்கெல்லாம் முடியுமோ பசுமாட்டுக்கு ஏதாவது கொடுங்கோ, பசுமாட்டு இருக்கிற இடத்துக்கு ஏதாவது போய் பண்ணுங்கோ. அது மாதிரி வேதம் வளர்றதுக்கு வேத சம்ரக்ஷணம் பண்ணுங்கோன்னு அது மாதிரி ஒவ்வொரு குருமார்களும் நமக்கு உபதேசத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா. அந்த உபதேசத்தின்படி வாழ்தல் அது நமக்கு தெளிவை கொடுக்கும். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. கடைசியா இதெல்லாம் பண்ண பண்ண நேச்சுரலா நம்மளோட இந்திரியங்கள் அடங்கிடும். இந்த இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்லாம் சொல்றோம். கை கால் மூக்கு, அப்புறம் அந்த சப்தோ ஸ்பர்ஷம் தொடர்றது, இதெல்லாம் இந்திரியங்கள். அது எல்லாமே அது வேலை பண்றதுனாலதான் நமக்கு மனசு அடங்காம என்ன அலைகள் ஓடின்னு இருக்கு. இந்த இந்திரியங்கள் எவ்வளவு பண்ணணுமோ பண்ணாம ஜாஸ்தியா இந்திரியங்களை நம்ம யூஸ் பண்றதுனாலதான் இந்த எண்ண அலைகள் ஓடிண்டே இருக்கு அனாவசியமா. இந்த மாதிரி நம்ம குருவை ஆசிரியச்சு சரணாகதி பண்ணோம்னா அந்த எண்ண அலைகள் தன்னா போல அடங்கி நமக்கு இந்திரியங்களை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஸ்திதியையும் குரு கொடுப்பார். அதுதான் இந்த திருமூலர் திருமந்திரத்தின் அதோட இந்த ஸ்லோகத்தோட அழகான அந்த அர்த்தம். அடுத்தது குரு பக்தி, குரு உபாசன அப்படின்னா என்ன, ஒரு சில உதாரணங்கள் புராணங்கள்ல இருந்து பார்ப்போம். ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், துர்லபம் த்ரயமே வைதத் தேவானுக்ரஹ ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயஹ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 3 விஷயம் கிடைக்கிறது ரொம்ப 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 கடினம். முதல் கடினமான விஷயம் மனித பிறவி.
ரெண்டாவது கடினமான விஷயம் மனிதனா பிறந்து குரு அடையணும், பகவான அடையணுங்கிற எண்ணம் வருது. அது ரெண்டாவது கடினமான விஷயம். மூணாவது கடினமான விஷயம் சாது சத்சங்கம், நல்லவர்களோட சேர்க்கை, அந்த சத்சங்கம் கிடைக்கிறது. இதுல முதல்ல பாத்துனோம்னா நம்ம மனுஷனா இப்ப பிறந்தாச்சு. சோ முதல்ல நம்ம டிக் பண்ணியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு. அரிதறிது மானிடரா பிறப்பர் அரிது சொல்லியிருக்கார். மாணிக்க வாச்சகர் என்ன சொல்லியிருக்கார்? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். அந்த மாதிரி எத்தனையோ மாறி மாறி புழுவா எல்லாம் பிறந்து தாவரமா பிறந்து ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு. முமுட்சுத்துவம், இப்ப நீங்க எல்லாம் இங்க கூடி பகவான் ஜெயந்தியில கலந்துக்கிறது தான் அந்த முமுட்சுத்துவம். பகவான அடையணும், பகவானோட ஸ்மரணம் எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கணும், அந்த குரு பக்தி மாறாம இருக்கணும், அப்படிங்கறதுதான் முமுட்சுத்துவம். அடுத்தது மகாபுருஷ சம்ஸ்ரேக. இப்ப நமக்கும் இந்த சத் சங்கம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால என்ன, நல்ல விஷயங்கள்ல பகிர்ந்துருக்கிறோம், நல்ல விஷயத்த கேட்கிறோம், நல்ல விதமா நம்மளோட டைம் ஸ்பெண்ட் ஆறது. இப்ப இதே நம்ம வீட்டுல இருந்தோம்னா இப்ப நம்ம என்ன ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல மொபைல் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல வேற ஏதோ பேச்சு அனாவசியமான பேச்சுல ஈடுபடலாம். ஆனா இந்த சத்சங்கம் கிடைக்கிறதுனால அந்த டயத்தை நம்ம நல்ல விதமா உபயோகிக்கிறோம், மனதை அந்த கட்டுப்பாட்டு கொண்டு நல்ல விதமா நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த சத்சங்கத்தோட மிகப்பெரிய பெனிஃபிட்டே அதுதான். சோ சத்சங்கம் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம எப்பவுமே குரு கிட்ட பகவான் கிட்ட வேண்டிக்கணும். நல்ல ஒரு சத்சங்கம் கிடைச்சிடுதுன்னா அதுக்கு மேல நம்மளோட எஃபர்ட் எதுவுமே தேவையில்லை, அதுவே நம்மள எந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் விடணுமோ அங்க போய் கொண்டு விட்டுடும். அடுத்தது இன்னைக்கு கீதா ஜெயந்தி டே இல்லையா, இன்னைக்கு பகவத்கீதா ஜெயந்தி டேன்னு சொல்லப்படுறது. கைஷிக்கு ஏகாதசி கூட. இந்த ஏகாதசி விரதம் இருந்தா மோட்சத்துக்கே கொண்டு போய் விடும் அப்படின்லாம் சொல்லப்படுறது. இது எதுக்கு சொல்றேன்னா, புராணத்துல பார்த்தோம்னா கிருஷ்ணர் அர்ஜுனர் அவங்களோட அந்த கான்வர்சேஷன் பார்த்தோம்னா கிருஷ்ணர் ஒரு பகவான், ஆனா மனிதனா பிறந்து அர்ஜுனருக்கு கீதா உபதேசம் பண்றார். கீதா உபதேசம் பண்றச்சே கூட அந்த விஸ்வரூபம் தெரியல அர்ஜுனருக்கு. கடைசியாதான் விஸ்வரூப தரிசனம், இவர் பகவான்கிற அந்த பாவமே அர்ஜுனருக்கு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சகா பாவம் தான், ஒரு ஃப்ரெண்டா ஒரு கசினா எப்படி பாப்பாரோ அர்ஜுனர், அதே மாதிரிதான் அந்த கிருஷ்ணரை அங்க பாக்குறார். ஆனா அந்த கடைசி அத்தியாயம் வரதேதான் ஒரு குருவா அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த அப்புறம் தான் இது பகவானோட அவதாரமே அப்படின்னு தெரியப்படுறது. இதுல என்ன முக்கியம்னா இந்த பக்தி. அர்ஜுனன் அந்த பக்தி மாறாம இருந்தான். இந்த பார்த்தா அப்படிங்கிற சொல்லப்படுற அர்ஜுனன் கிருஷ்ணர் மேல அப்படி ஒரு குரு பக்தி, அந்த நம்பிக்கை, சொல்ற வார்த்தைய தப்பாம அப்படி நடந்துட்டா. அந்த சக்கிய பாவம், குருவை ஒரு மித்திரனா பாக்குறது, ஒரு அம்மாவா பாக்குறது ஒரு விதமான பக்தி, நவவித பக்தின்னு சொல்றோம் இல்லையா. அதுல சக்கிய பாவம்ங்கிறது ஒரு ஃப்ரெண்டா பாக்குறது. இன்னொன்னு தாசிய பாவம், அதாவது மாஸ்டர் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல பாக்குறது. அவாளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம குரு கைங்கரியம் பண்ணிட்டு போனோம். அடுத்தது பார்த்தோம்னா குரு பக்திய ஒரே வார்த்தையில விளக்கணும் அப்படின்னா சரணாகதி, கம்ப்ளீட் சரண்டர். கம்ப்ளீட் சரண்டர்ல கொஸ்டின்லாம் இருக்கக்கூடாது. ஐயோ நான் சரண்டர் பண்ணேன்னு எனக்கு இது நடக்கலையே, இன்னைக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னு சொல்றோம், நாளைக்கு வீட்டுல போய் அதையே நம்ம நினைச்சு அதே கஷ்டத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. அப்ப அது கம்ப்ளீட் சரண்டர்னு வராது. கம்ப்ளீட் சரண்டர்னா என்னன்னா, குரு கிட்டே நீங்க உன்னை விட்டுட்டே அவர் பார்த்துப்பார். அவர் எப்ப நமக்கு எது தேவையோ அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அதான் அம்மா தேவ்கி மாதா சொல்லுவா, அவர் பண்ணாருன்னா அவரோட ஸ்டைல he does in his own way. அதாவது அவரோட வழி எப்படியோ அந்த மாதிரி ரொம்ப அழகா உங்களுக்கு பண்ணி தருவார். நம்ம போய் அதை புரியாம எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, இந்த துக்கம் வந்துருச்சு, இதை நீங்க சரி பண்ணல, நான் இத்தனை நாம ஜபம் சொல்றேனே, நாம ஜபத்தினாலதான் இத்தனை கஷ்டத்தோட நிறுத்திட்டு, அந்த நாம ஜபம் சொல்லலைன்னா இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும்னு நம்மளே நினைச்சு பார்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாமத்துக்கும் பலன் 100% உண்டு, பலன் இல்லாம இல்ல. சரணாகதிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குரு பக்தினா 100% சரண்டர், 100% நம்பிக்கை, அதுதான் முக்கியம். நம்ம நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி போய் அடுத்த இன்னொரு குருவை போய் கேட்கலாமா, இன்னொரு அஸ்ட்ராலஜரை போய் பார்க்கலாமா, ஜோசியத்தை பார்க்கலாமா, நம்ம மனசு அலையும். அப்படிதான், நான் இல்லைன்னு சொல்லல.
ஆனா நம்ம அத கட்டுக்கோப்பா இல்ல, நம்ம குரு இருக்கார், எத்தனையோ நம்ம குரு பார்க்கலையா, எத்தனை பக்தர்கள் வாழ்க்கையில எவ்வளவு மிரக்கிள்ஸ். இந்த மிரக்கிள்ஸ் உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க சத்சங்கத்துல எல்லாம் பகிர்ந்துன்றப்ப யூடியூப்ல எல்லாம் வருது. எவ்வளவோ மிரக்கிள்ஸ் ஒருத்தர் வாழ்க்கையிலையும். ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்துறார். ஒருத்தர் பிளட் டெஸ்ட்ல வந்து பிளட் கேன்சர்னு சொன்ன பக்தருக்கு அடுத்தது ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லைன்னு வருது. எத்தனையோ மிரக்கிள்ஸ். இதெல்லாம் மிரக்கிள்ஸ் சொல்லி ஆச்சரியப்படுறது ஒரு விதம். அவரை சரணாகதி பண்ணிட்டு அவர் கொடுக்கறத எல்லாத்தையும் ஏத்துக்கிறது அது ஒரு பாவம், உயர்ந்த பாவம் அது. அவர் கொடுக்கறது எல்லாம் அனுகிரகம் தான். அவர் கொடுக்கிற சுகமும் அனுகிரகம், அவர் கொடுக்கிற துக்கமும் அனுகிரகம்னு ஏத்துக்கிற அந்த மனநிலை மனப்பக்குவத்தை நம்ம ஒருத்தரும் அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். இட் இஸ் நாட் ஈஸி கிடையாது, சொல்லிடலாம் ஈஸியா. அத வாழ்க்கை முறையில கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி கிட்ட நம்ம வேண்டிக்கணும். அதை எனக்கு கொடுன்னு அவர் நினைச்சாதான் அது கொடுக்க முடியும். எதுவுமே நம்ம வந்து குரு அடையணும்னு எஃபர்ட் போடுறதோ பிளானிங் போடுறதோ அது ஒண்ணுமே நம்ம கையிலேயே கிடையாது. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான குரு கிடைச்சிருக்காரு அவரோட அனுகிரகத்துல. இந்த சத்சங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அவரோட அனுகிரகத்துல. இன்னைக்கு அப்படி மழை கொட்டிட்டு ஒரு பயம் தான் இருந்தது, நடக்க போறதா என்ன, நம்ம உட்காந்து பேச போறோமா, நீங்க எல்லாம் கேட்கலாம், வெறும் எம்டி ஹாலா இருக்க போறது. சோ இது நடக்கிறதுனா குருவோட அனுகிரகம் ஒவ்வொரு க்ஷணத்திலயும் இருக்குங்கிறத நம்ம உணரணும். அந்த உணர்ச்சி இருந்து அந்த அனுபவத்துல நம்ம கொண்டு வந்துட்டாலே வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய கிராட்டிடியூடா மாறிடும். ஒவ்வொரு தருணமும் ஒரு நன்றியோட நம்ம இருப்போம் நம்ம குருவுக்கு. அடுத்தது ராமாயணத்துல ஒரு அழகான ஒரு உதாரணம் குரு பக்திக்கு சொல்லணும்னா, சபரி அப்படிங்கிறவ நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். சபரிங்கிறவோ ராமாயணத்துல ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணி. அவளுக்கு ஒன்னும் தெரியாது, படிப்பு கிடையாது, டிகிரி கிடையாது, அவளுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி ஆடை அணிஞ்சுக்கணும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு ட்ரைபல் உமன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத ஒரு காட்டுல வாழ்ற ஒரு பெண்மணி. அவ வந்து அந்த இடத்துக்கு ஒரு நாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தான், இது எல்லாமே ஈஸ்வரனோட ஆக்ஞை தான். மதங்க முனிவர்னு ஒருத்தர் வர. யார் அந்த மதங்க முனிவர்னு ஒரு பெரிய முனிவர் அங்க தபஸ் பண்றதுக்காக அவர் இருக்கிற இடத்துக்கு எதேர்ச்சியா வர. அந்த சபரி என்ன பண்றா, அவரை பார்த்துட்டே இருக்கா கொஞ்ச நாள். அந்த குருவோட சந்நிதி என்னெல்லாம் மேஜிக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த குருவை பார்த்துட்டே இருக்கிறதுலயே அவ மனசு சாத்வீகமா மாறிடுறது. அவ வந்து கிடைச்சதெல்லாம் வெட்டி சாப்பிட்டு இருப்பா, போற விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டு இருப்பா, அவளுக்கு ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் உயர்ந்து இருந்தது. ஆனா அந்த குருவை பார்த்து 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 சாத்வீக குணமா அவளுக்கு ஆகி அவர் தபஸ் பண்ணிட்டு போனப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்றது, அதுதான் அந்த குரு சேவை. குரு சேவைங்கிறது கூகுள் பேல டொனேஷன் அனுப்புறது கண்டிப்பா முக்கியம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆனோம்னா டொனேஷன் முக்கியம். ஆனா அது மட்டும் குரு சேவை கிடையாது. நான் இவ்வளவு டொனேஷன் கொடுக்குறேன், நான் வந்து அன்னதானத்துக்கு மந்த்லி இவ்வளவு தரேன், கண்டிப்பா அப்படி பண்ற பக்தர்கள் அவசியம். அது மட்டும் போராது, உடம்பால தெம்பு இருக்கிறவா வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கைங்கரியம் பண்றதோ சர்வீஸ் பண்றது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த உடம்பால சர்வீஸ் பண்றவா இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ண முடியாது, ஒரு சரணாலயத்தை ரன் பண்ண முடியாது, வெறும் பைசாவை மட்டும் வச்சுட்டு. அந்த மாதிரி குரு சேவை பண்றவாளுக்கு ரொம்ப ஈஸியா அனுகிரகம் கிடைச்சிடும். இப்ப அப்பர் சுவாமிகளே உழவார பணிதான் பண்ணிட்டு இருந்தார். உழவார பணி பண்ணி பண்ணி அவருக்கு அப்படி ஒரு ஞானம் தேவாரமா பாடிட்டு இருந்தார் இல்லையா. அதனால உடம்பால அந்த சபரி வந்து அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றது, மத்தங்க முனிவருக்கு தபஸ் பண்றதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா தினமும். இவர் என்ன பண்ணார், கவனிச்சுட்டே வந்தார். எப்படி நம்ம நேத்திக்கு போறச்சே இங்க ஒரே குப்பையா இருந்தது, நம்ம தியானம் பண்ண இடத்துல ஒரே இலை தழையா இருந்தே, யாரு வந்து இதெல்லாம் நமக்கு பண்றான்னு புரியல. அவர் என்ன சொல்றார் அவரோட சீடர்கள்ட்ட, இது யார் பண்றான்னு பாக்கணும்பா, ஒண்ணுமே எதிர்பார்க்காம பலனையே எதிர்பார்க்காம யாரோ இப்படி பண்ணிட்டு இருக்கா இத்தனை காலமா, அதை யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவெல்லாம் கண்டுபிடிச்சு சபரிய கொண்டு வந்து மத்தங்கர் முன்னாடி நிறுத்துறா. அவர் கேக்குறார், நீ இப்படி ஒரு குரு கைங்கரியம் பண்ணிருக்க, ஒண்ணுமே நீ வந்து என்கிட்ட கேட்கலையே, நீ ஏதாவது கேளுமான்னு அவளுக்கு வந்து ஒரே அழுகுதான். ஏன்னா அந்த ஒரு மனசை நம்ம பார்க்கணும். அவளுக்கு படிப்பு கிடையாது, செல்வம் கிடையாது, பேரு கிடையாது, புகழ் கிடையாது. ஆனா அந்த குரு மேல இருந்த உண்மையான அந்த சுத்தமான பக்திங்கிறது, அவ அழுது எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்களுக்கு நான் சேவை பண்ணிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு கேட்டான்.
அவர் இல்ல இல்ல நீ ஏதாவது கேட்கணுமானோன்னா இல்ல எனக்கு எதுவுமே கேட்க தெரியாது, நான் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயாச்சு. மத்தங்கரும் அது மாதிரி அவரோட தியானத்தை பண்ணிட்டு இருக்கார், அந்த இடத்துல வாழ்ந்து வரார். அவரோட கடைசி காலம் நெருங்கியாச்சு. மத்தங்கர் இப்ப கடைசி காலம் அப்படிங்கறச்சு அவருக்கு ஞாபகம் வருது, சபரி அவர் என்ன குரு எப்பவுமே சிஷ்யால மறக்க மாட்டான். நம்ம கூட கஷ்டங்கள் வரச்சே குருவை மறந்துடலாம், ஆனா குருவுக்கு நீ ஒரு 1% ஏதாவது ஒரு கைங்கரியமோ ஒரு நாம ஜபமோ பண்ணத எந்த குருவுமே மறக்கவே மாட்டான். அதே மாதிரி மத்தங்கர் அந்த டெத் பெட்னு சொல்றோம் இல்லையா, கடைசி மூச்சு போறது, அப்ப கூப்பிட சொல்றாளாம் சீடர்கள் கிட்ட, அந்த சபரிய கூப்பிடு, அவ எவ்வளவோ கைங்கரியம் பண்ணிருக்கா, அவளுக்கு ஏதாவது நான் திருப்பி கொடுத்தே ஆகணும்னு. அவ வேண்டாம்னாலும் அதுக்கு மீறி கொடுக்கறதுதான் குருவோட அனுகிரகம். நம்ம வேண்டாம் வேண்டாம்னு ஓடி போனாலும் ஈஸ்வரனோட அனுகிரகத்திலேருந்தோ குருவோட அனுகிரகத்திலேருந்தோ நம்ம தப்பிக்கவே முடியாது. அது மாதிரி சபரிய கூட்டின்னு மத்தங்கர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு ஒரு உபதேசம் இன்னைக்கு தரப்போறேன், நீ அதை சொல்லிண்டே இருக்கணும், எப்பவுமே சொல்லணும்னு அந்த ராம 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 அப்படிங்கிற அந்த ராமநாம ஜபத்தை மத்தங்கரே சபரிக்கு உபதேசம் பண்றார். அவ சொல்றா, எனக்கு இந்த அவளுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது, இது என்ன வார்த்தை, இதோட அர்த்தம் என்னன்னு அவ கேக்குறா இன்னசென்டா. அவர் சொல்ற, இதுக்கு நீ அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, இதோட அர்த்தம் எனக்கு 12 வருஷம் கழிச்சு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சு போயிடுறாரு. சபரி இந்த 12 வருஷங்கிறது சும்மா இல்ல, அந்த நம்பிக்கையை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு மாசம் 2 மாசம் சொல்லியே நமக்கு பலன் இல்லைன்னு நம்ம சோர்ந்து போறோம். அது மனித நம்மளோட அந்த என்ன சொல்றது, அவ்வளவுதான் பேஷன்ஸ் இருக்கு, நமக்கு பொறுமை இருக்கு. ஆனா அவ 12 வருஷம் அவர் சொன்னபடி அந்த ராமநாமத்தை விடாம சொல்றா. 24 மணி நேரமும் தூங்குற நேரத்தை தவிர சொல்லினே இருக்கா. நீங்க நாம சொல்லினே இருந்தா தூக்கத்துல கூட அது வந்துடும், நீங்க கவனிச்சு பார்க்கலாம். தூக்கத்திலேயே நம்ம சொல்லிட்டு இருப்போம், அந்த எழுந்து கருத்தே இந்த ஜாகிரத்துன்னு சொல்லுவா. ஜாகிரத்துல வேக்கிங் ஸ்டேட்ல தெரியும், ஓ நம்ம இன்னைக்கு நாம தான் சொல்லிட்டு தூங்கிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு. அது நம்ம சொல்ல சொல்ல அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விட்டுடும். அந்த மாதிரி அவளுக்கு 24 மணி நேரமும் 12 வருஷம் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி என்னாருது, ஒரு நாள் குழந்தை எல்லாம் ஓடி வருது, சபரி பாட்டின்னு கத்தின்னு ஓடி வருது. இந்த சபரி என்ன சொல்றா, என்னப்பா ஆச்சு, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க, எல்லாரும் இப்படி ஓடி வரீங்களே, ஏதாவது ஆச்சான்னு கேட்டும் போது, இல்ல 2 பேர் உயரமா கையில வில்லு எடுத்துன்னு உங்க வீட்டுக்கு வரா, சபரி எங்கன்னு கேட்டுன்னு உன்னை பார்க்க வரா, 2 பேரு ஆஜானு பாகுவா இருக்கா, கையில வில்லு எல்லாம் வச்சுட்டு இருக்கா, மர உரி தரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்ன இவ ஓடி போறா. ஓ நமக்கு குரு சொன்னாரே உனக்கு இந்த ராமநாமத்தோட அர்த்தம் 12 வருஷம் கழிச்சு புரியும்னு அப்படின்னு ஓடி போறா. கையில பழத்தையும் எடுத்துட்டு, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு பகவான் தான் வந்திருக்காரு. அப்ப அன்னைக்கு அவளுக்கு என்ன தரிசனம்னா, அந்த ஈஸ்வரன் தரிசனம், ராமச்சந்திர மூர்த்தி லக்ஷ்மண சுவாமி சகித ராமச்சந்திர மூர்த்தியோட தரிசனம். கோதண்ட பாணியா அந்த முக்கார விக்னம் சொல்றோம்ல, அந்த அழகான அந்த முகத்துல கருணை கட்டாட்சம், அந்த கண் விழி பார்வை கருணை தழும்பி அந்த கட்டாட்சம். ஜட்டாதாரியா, ஏன்னா வனவாசத்துல இருக்கா இல்லையா, பெரிய ஜட்டாதாரியா, மர உரிதான், ராஜா கோலம் கிடையாது, மர உரி தரிச்சுண்டு. ஆனா மர உரி தரிச்சுண்டு இப்படி இருந்தாலும் கோட்டி சூரிய பிரகாசமா அந்த ராமச்சந்திர மூர்த்தி லக்ஷ்மண சுவாமியோட அப்படி ஒரு தரிசனம் சபரி வீட்டு வாசல்ல. யாராவது எதிர்பார்ப்போமா? ஒண்ணுமே தெரியாத ஒரு காட்டுவாசி பெண்மணி, படிப்பறிவு கிடையாது, இந்த நாம ஜபம் குரு சொன்ன வாக்க விடாம நம்பிக்கையோட 12 வருஷம் ராமநாம ஜபம் பண்ணதுனால அந்த சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தியே அவளுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து அவளோட ஜென்மத்தை சஃலமாக்கிட்டார். அவளுக்கு அந்த மோட்சம் தான் அதுக்கப்புறம் நேரா அவ மோட்சத்தை போய் அடைஞ்சா அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஒரு மிக அழகான ஒரு உதாரணம் குரு பக்திக்கு. ஏன்னா குரு பக்திக்கு பெரிய குவாலிபிகேஷன் எல்லாம் வேண்டாம். ஓ என்கிட்ட பணம் இல்லையே, நான் குருக்காக ஒண்ணுமே பண்ண முடியலையே, ஓ என்கிட்ட தெம்பு இல்லையே, ஆரோக்கியம் இல்லையே, என்னால திருவண்ணாமலை போக முடியலையே, போய் ஆசிரமத்தை பார்க்க முடியலையே, என்கிட்ட வசதி இல்லையே, டைம் இல்லையே, அந்த மாதிரி எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்லி நம்ம கவலையே பட வேண்டாம். இருக்கிற இடத்துல நீங்க வீட்லயே இருந்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போக்கஸோட, அந்த செதறாம கவனத்தை செதற விடாம போக்கஸோட
நீங்க சின்சியரா பகவானையோ குருவையோ நினைச்சு நாம ஜபமோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ராமநாமமோ எந்த நாம சொன்னாலும் பரவாயில்ல, எந்த ஸ்லோகம் சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல ஒண்ணுமே தெரியலையா மனசார அவரோட ரூபத்தை நினைச்சுட்டு உட்கார்ந்தாலே போறோம். சுவாமி எல்லாத்துக்கும் லீனியன்டா. நீங்க இப்படிதான் பெரிய பெரிய ஸ்தோத்திரம் படிச்சு 5 மணி நேரம் படிச்சு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்கலையாம். அதுக்கு உங்களுக்கு வசதி இருந்தா கண்டிப்பா பண்ணணும். வசதியும் இருந்து அவகாசமும் இருந்து ஆரோக்கியமும் இருந்து பண்ண மாட்டேன்னா அது தப்பு. அதுல உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் அமையல அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம். கண்ணை மூடிட்டு உட்காந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு கீதையில வருது இல்லையா? அதனால ஒரு வெறும் தண்ணிய விட்டா கூட போறோம். வில்வம் கிடைக்கல, துளசி கிடைக்கல, புஷ்பம் கிடைக்கல அப்படின்னா வெறும் தண்ணிய எடுத்து அவருக்கு அர்ச்சனையா நைவேத்தியமா விட்டாலே போறோம். அவர் அப்படியே ஏத்துக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? அந்த சின்சியாரிட்டி, சரணாகதி, 100% டிவோஷன் அண்ட் ஃபெய்த், இந்த ஒரு பக்தியை தான் சிஷ்யர்கிட்ட இருந்து ஒவ்வொரு குருவும் எதிர்பார்க்கறது. அவர் ஒன்னும் பெரிய ஆசிரமம் எனக்காக கட்டுன்னு கேட்கல, அவர் ஒன்னும் என்ன வந்து பெரிய பெரிய புக்ஸ் என்னை பத்தி போடுன்னு கேட்கல. ஆனா போடுறதுலாம் நம்மளோட கடமை. ஏன்னா நமக்கு அவ்வளவு பண்றாரு இல்லையா? நம்ம சிஷ்யாலா இருந்து பண்றது நம்மளோட கடமை. ஆனா குரு வாயதர்னு எந்த குருவும் இதெல்லாம் கேட்கவே மாட்டா, எதிரும் பார்க்கல. அந்த உபதேசத்தை நீங்க கடைபிடிச்சு நாமத்தை சொல்லுங்க. ஏன்னா அந்த நாமத்தை சொல்றதுனால இந்த காஸ்மிக் லெவல்ல ஒரு பெரிய வேலையை சுவாமி பண்ணிட்டு இருக்காருன்னு மாதாஜி சொல்லுவா. நம்ம ஏதோ சிம்பிளா எடுத்துக்கிறோம், ஆனா ஒரு பெரிய காஸ்மிக் பேலன்ஸே கொண்டு வரா. இந்த உலகம் வந்து நார்மலா இயங்குறதுக்கு இந்த என்வாயர்மெண்டல் பொல்யூஷனா இருக்கட்டும், இல்ல இந்த நிறைய சண்டைகள்லாம் வரது இல்லையா, நேஷன்ஸ் வித் நேஷன்ஸ், இந்த வேர்ல்டு வார்லாம் சொல்றோமே, அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் தான் இந்த ஒரு நாம ஜபம் மந்திர ஜபம். இது ஒன்னொன்னுலயும் ஒரு சக்தி இருக்கு. இது வெறும் அக்ஷரம் கிடையாது. அது வந்து மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா சுவாமி. அந்த ஃபாதர்ங்கிறது அந்த பரமாத்மா தான் அவர் குறிக்கிறது. அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பக்தியோட சொன்னோம்னா நம்ம பெரிய உதவி அதுதான் பண்றோம் குருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது குரு உபாசனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துவார்கள். உபாசனைன்னா என்னன்னா குருக்கு பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்றது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பகவான் தேகத்துல இருக்கிறச்சே ஸ்தூல சரீரமா பிசிக்கல் பாடியில உயிரோட இருக்கிறதே யார் யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பா நம்ம போய் அங்க கைங்கரியம் பண்றத வழக்கத்துல வச்சுக்கணும். ஏன் சொல்றான்னா அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இப்ப ஒரு காந்த கல் இருக்கு, ஒரு இரும்பு இருக்கு. அதை நம்ம 1 கிலோமீட்டர் தள்ளி தள்ளி வச்சோம்னா அது ரெண்டும் இருத்துக்காது. அது ஒரு பக்கத்துல ஒரு சென்டிமீட்டருக்குள்ள வச்சோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது தன்னா போல ஈர்த்துக்கும். ரெண்டும் மேக்னெட்டிக் புல்லுன்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த குருவும் சிஷ்யாலும் அந்த ப்ராக்சிமிட்டி கிட்டக்க இருந்தால்னா அதோட சாநித்தியமே தனி. எத்தனையோ புக்ஸ் படிச்சோ, யூடியூப்ல பிரவச்சனம் கேட்டோ, இல்ல எத்தனையோ வந்து நம்ம கோர்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு வேதாந்திக் கோர்ஸ் அது இதுன்னு அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் ரொம்ப சுலபமா குரு கிட்ட போய் அந்த சன்னதியில கண்ணை மூடிட்டு அவருக்கான சேவையை பண்ணிட்டு வந்தாலே எல்லா ஞானமும் வந்துடும். அத்தனை அத்வைத்த ஞானமும் சுலபமா வந்துடும். அண்ணாமலை சுவாமிகள்னு ரமண மகரிஷியோட இருந்தார். ஒரு மேசன், அவர் கட்டடம் கட்டுறவர் தான். ஆனா அவருக்கு அப்படி ஒரு குரு பக்தி. பகவான் வந்து பெரிய உபதேசம்லாம் அவருக்கு தரவே இல்லை. 16 வருஷம் அவர் வெறும் ரமணாசிரமம் தான் கட்டின்னு இருந்தார். ஆனா அந்த குரு சந்நிதி அவரை என்ன பண்ணிட்டுன்னா அப்படி பக்குவப்படுத்தி அவர் ஒரு பெரிய மகாபுருஷரா ஆயிட்டார். கடைசியா ஒரு பெரிய மகாத்மாவா சித்த புருஷரா ஆயிட்டார். அது என்ன இது சொல்ல வர்றதுன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய உபதேசமோ இனிஷியேஷனோ வேணும்னு நம்ம ரொம்ப வந்து கவலையே பட வேண்டாம். அந்த சந்நிதியே அந்த மேஜிக்க பண்ணிடும். நமக்கு என்னெல்லாம் அவசியமோ அந்த குரு ஸ்தூல சரீரத்துல இருந்தாலும் சரி, சூக்ஷ்மமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த சந்நிதிக்கு போய் நம்மளோட சர்வீஸ பண்ணின்னு வந்தோம்னா அதுவே நமக்கு தேவையான அத்தனை அத்வைத்த ஞானமா இருக்கட்டும், என்ன ஞானமா இருக்கட்டும், அத்தனையும் நமக்கு கொடுத்துரும். இப்ப குரு அனுகிரகம், கடைசியா அனுகிரகம்ங்கிறது தனியா வந்து ஏதோ ஒரு பார்சல் மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு க்ஷணமுமே குருவோட அனுகிரகம் தான். இந்த சுவாசம் போயிட்டு வர்றது இல்லையா, அது ஒரு பெரிய அனுகிரகம். நம்மளால பேச முடியறது, பார்க்க முடியறது, இது ஒரு அனுகிரகம். இப்ப வந்து மாதாஜி கூட சொல்லுவா, அனுகிரகம்ங்கிறது தனியா கிடையாது. இப்ப வந்து சுவாமியே சொல்லியிருக்காரு, என்ன மிரக்கல் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு யாரோ வந்து கேட்டாலாம்,
என்ன மிரக்கல்? மிரக்கல்ங்கிறது இந்த பாடி, ஹியூமன் பாடியே ஒரு மிரக்கல் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பதில். நமக்கு தெரியுமா உள்ள எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு, எத்தனை நர்வ்ஸ் இருக்கு, என்னெல்லாம் பம்ப் ஆயிட்டு இருக்கு, ஹார்ட் ரேட் என்ன போயிட்டு இருக்கு, ஏதாவது நமக்கு தெரியுமா? அதனால இது எல்லாமே அனுகிரகம் தான். காட், குரு அண்ட் கிரேஸ் ஆர் ஆல் ஈக்குவல்னு ரமணர் சொன்ன மாதிரி அனுகிரகம்ங்கிறது எப்பவுமே இருக்கு. நம்ம அதை உணரத்துக்குடைய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி நம்ம வளர்த்துட்டோம்னா அனுகிரகம் எப்பவுமே நமக்கு இருக்குங்கிறத புரியும். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சுகம் துக்கம் சுகம் துக்கம்னு மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கை. நான் குரு கிட்ட இருக்கேன், எனக்கு ஏன் துக்கம் வருதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு தான் மனித பிறவி எடுத்திருக்கோம். ஆனா குருவை சரணடைஞ்சோம்னா 100 அனுபவிக்கிற இடத்துல நம்ம 10 அனுபவிச்சுட்டு போவோம் துக்கங்கள். 100 கஷ்டம் வர இடத்துல அது 10 கஷ்டமா, சின்ன சின்ன கஷ்டமா நமக்கு அவர் மாத்திடுவார். கர்மத்தை கழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது, தலையெழுத்தே மாத்துறாரே. அதனால அந்த நம்பிக்கையோட இருந்தா அந்த அனுகிரகத்தையும் நம்ம உணரலாம். எத்தனையோ ஒரு ஃபாரின் டிவோட்டீஸா இருக்கட்டும், இல்ல நம்ம பக்தர்களா இருக்கட்டும், சுவாமி கிட்ட போய் உட்காருவா நிறைய கொஸ்டின்ஸோட. நம்ம பகவானா இருக்கட்டும், இல்ல ரமண மகரிஷியா இருக்கட்டும், ஒரு பெரிய காட்சி மகா பெரியவர்கிட்டயும் நிறைய ஃபாரினர்ஸ் போய் பெரிய பெரிய கொஸ்டின்ஸோட போய் உட்கார்ந்து இன்னைக்கு நான் எப்படியாவது இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சே ஆகணும், இவர் வாயில இருந்து வர வைக்கணும்னு போவா. ஆனா என்ன ஆகும்னா அந்த குருவோட ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ்ன்னு சொல்லுவா, அந்த ஒரே ஒரு கட்டாட்சம் தான். அந்த சன்னதியில போய் பார்த்தோன்னா அவளுக்கு ஒண்ணுமே ஞாபகம் வராது, எல்லாத்துக்கும் தெளிவு வந்துடும். ஞாபகம் வராதுன்னா பிளாங்க் ஆயிடாது, ஒரு தெளிவும் வந்துடும். கேட்கணும்னே தோணாது, எல்லாம் மறந்து போய் அதுக்கு ஆன்சரும் அவளுக்கு கிடைச்சிடும் அந்த மௌனத்திலேயே. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, தட்சிணாமூர்த்தி மௌனத்துல எத்தனை ஒரு ஞானத்தை அவர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காருன்னு, அவரோட சைலன்ஸ்லயே. அந்த மாதிரி குருவின் இடத்துல நம்பிக்கையா போனா இந்த கேள்விகளை கேட்டுத்தான் நமக்கு பதில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது. அவர் சர்வவியாபி இல்லையா, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம மனசுல எத்தனையோ அழுக்கோட போறோம். நம்ம எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள் கிடையாது, நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். அந்த கெட்ட எண்ணங்களோட போறதேவும் அந்த கருணை கட்டாட்சத்தோட நம்மள மன்னிச்சு நமக்கு அந்த அனுகிரகத்தை வழங்குறாருன்னா அவ எவ்வளோ பெரிய மகாத்மாவா இருக்கணும். அந்த அவதார புருஷர்களா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரையும் அந்த மன்னிச்சு, அந்த மாத்ருபாவம், அம்மா அப்படித்தானே இருப்பா, குழந்தைல எத்தனை தப்பு பண்ணாலும் கடைசியில மன்னிச்சுடுவாள். அதனால அந்த மாத்ருபாவம் குரு கிட்டதான் வரும். அது மாதிரி அந்த குரு அனுகிரகத்தை சொல்லிட்டு குரு பாதுகா மகிமை கடைசியா. இப்ப பாதுகையை வச்சுன்னு நம்ம பூஜை பண்றோம் இல்லையா, அந்த பாதுகைய அப்படி ஒரு உயர்ந்த ஒரு இடத்த சொல்லியிருக்கா புராணங்கள்ல. ஏன்னா நம்ம பரதரை பார்த்தேன்னா ராமர் வனவாசம் போறப்ப ராமர் கிட்ட இருந்து அந்த பாதுகைய வாங்கிதான் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணார். ஏன்னா அண்ணாதான் இந்த ராஜ்யத்தை ஆளணும், நான் ஆள மாட்டேன்னு. பாதுகை வேற இல்ல, ராமச்சந்திரமூர்த்தி வேற இல்லைன்னு, பாதுகையும் ஒண்ணு குருவும் ஒண்ணு, பாதுகையும் ஒண்ணு பகவானும் ஒண்ணுன்னு அந்த பாதுகைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்படுறது. யார் வீட்டுல எல்லாம் பாதுகை இருக்கோ, இல்ல எந்த இடத்துல எந்த கோவில்கள்ல எந்த சரணாலயத்துலாம் பாதுகை இருக்கோ அங்க சுவாமி இருக்க 100%. பாதுகை வேற கிடையாது, சுவாமி வேற கிடையாது. எப்படின்னா அந்த சுவாமியோட முழு அனுகிரகமும் அந்த பாதுகையில இருக்குமா. அதனாலதான் அந்த திருவடின்னு சொல்றோம். திரு அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த பாதுகைக்கு உண்டு. அத்தனை ஒரு அனுகிரகமும் அந்த, ஏன்னா முதல்ல பாதுகா சேவன் தான் சொல்லுவான், கீழேந்துதான் சுவாமிய மேல பார்க்கணும்லாம் கோவில்ல கூட அந்த ஒரு ஆகமம் சொல்லுவா. ஏன்னா அந்த கால் திருவடிகள்ல அத்தனை ஒரு அனுகிரகத்தையும் அவ வச்சுட்டு இருக்காளாம். அந்த மாதிரி அந்த பாதுகா பட்டாபிஷேகம் பண்ண பரதனும் அதுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி கிருஷ்ணர் வைகுண்டம் கிளம்பி போறதுக்கு முன்னாடி உத்தவர் கிட்ட அவரோட பாதுகைய கொடுத்துட்டு போனாராம். அந்த பாதுகை இன்னும் அந்த பத்ரிகா ஆசிரமம்னு வடக்க ஒரு இடம் இருக்கு, அங்க இன்னும் அது வச்சிருக்கார். அந்த மாதிரி அந்த பாதுகை இருக்கிறது பகவான் இருக்கிற இடமாவே நம்ம கருதணும். ஆதிசங்கரர் ரொம்ப அழகான அந்த பாதுகையோட மகிமைய ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். அனந்த சம்சார சமுத்ரதார நௌகாயிதாப்யாம் குரு பக்திதாப்யாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். குருவோட பாதுகை
என்கிட்ட இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த ஸ்லோகத்தை மனசார நினைச்சு, இந்த ஸ்லோகம் இல்லைன்னாலும் இந்த குருவோட பாதுகைய மனசார நினைச்சு நம்ம வீட்டுல வேண்டிட்டோம்னா குரு அப்படியே நம்ம ஒத்தொத்தர் கிரகத்திலயும் வந்துடுறாராம். அந்த பாதுகைக்கு இப்படி ஒரு மகிமை சொல்லப்படுறது. எப்பெல்லாம் முடியுமோ குரு பாதுகை அர்ச்சனை பண்ணணும், அதுக்கு வேண்டி அந்த பூஜையெல்லாம் பண்றது பெரிய நமக்கு பலனை கொடுக்கும்னு சொல்லப்படுறது. இது மாதிரி குரு பக்திங்கிறது வெறும் நம்ம செல்வத்தினாலேயோ பண்ற அந்த சேவை கிடையாது, அதுவும் அவசியம். ஆனா அதுக்கு மேல நம்ம மனதால சித்த சுத்தியோட அந்த அந்தர்யாமியா குருதான் இருக்காருங்கிற அந்த உண்மையை உணர்ந்து குருவுக்கு கைங்கரியம் பண்றது எப்பெல்லாம் முடியுமோ, குரு சொன்ன உபதேசம் அந்த நாம ஜபத்தை சொல்லின்னு இருக்கிறது, அதே மாதிரி எல்லாரையும் அந்த குருவா பரமாத்மாவா பாக்குறது. மத்தவா கிட்ட அந்த மாதுரியம், மத்தவா கிட்ட நம்ம எரிஞ்சு எரிஞ்சு விடுறதோ, நான் நாம ஜபம் சொல்றேன்னு சொல்லிட்டு மத்தவா கிட்ட நம்ம அந்த மாதுரியம் ஸ்வீட்னஸ் இல்லாம இருந்தா பிரயோஜனமே கிடையாது. நம்ம நாம ஜபம் சொல்ல சொல்ல நம்மளே மெச்சூர் ஆயிடுவோம். நம்ம மத்தவாளையும் பரமாத்மா ஸ்வரூபமா பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த அகங்காரம்ங்கிறது அப்படியே போயிடும். இது எல்லாம் எங்க போய்விடும்னா நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம், அந்த ஈகோ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேஜ்ல அழிஞ்சு போயிடும். நம்ம ஒழுங்கா சாதனை பண்ணிட்டே வரோங்கிறதுக்கு என்ன ஒரு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அகங்காரம் போகணும். ஓ என்ன சொல்லிட்டா, எனக்கு ஒரு போன் பண்ணி கூட அவ இன்வைட் பண்ணல, இவ்வளவு நடக்கிறது நான் எத்தனை பண்ணிருக்கேன் அப்படின்னா நிறைய சமயத்துல நமக்கு தோணும். நிறைய நம்மளும் எத்தனையோ ஒரு தருணங்கள்ல கோவப்படுவோம், காம குரோதங்கள்லாம் வரும். அது ஏன்னா அந்த அகங்காரம் எழும்புறதுனாலதான். ஆனா இதுக்கு ஒரே ஒரு ஈஸி டெக்னிக் தான். எல்லாரையும் ஓ அவருக்குள்ள யோகிராம் சுரத்குமார் தான் இருக்கா, அன்னைக்கு அவனுக்கு ஏதோ மூடு சரியில்லை, இல்ல அன்னைக்கு ஏதோ அவனுக்கு மறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஜஸ்ட் மெக்கானிக்கலாவது யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அந்த காம குரோத லோக மோக மத மாத்சரியம்னு சொல்றோம் இல்லையா, இந்த கோவம் வர்றது, பேராசைப்படுறது, அது எல்லாமே கம்மியாயிடும். இது எல்லாமே கம்மியாகி இனிமையான பேச்சு, இனிமையான எண்ணம், இனிமையான செயல்கள் எல்லாத்துலயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் குருவோட அனுகிரகம் தான் முக்கியமா இருக்கு. அதுக்கு நம்ம குரு பக்தி சிஷ்யாலா நம்மளோட கடமை குருவோட உபதேசத்தை கேட்டுட்டு முழுமையான பக்தி பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கைய நல்ல முறையில இந்த மனித பிறவிய வீணாக்காமல், டைம் ஓடிண்டே இருக்கும், திரும்பி பார்க்கறதுக்குள்ள 70-80 ஆயிடும். அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த சாதனைய பண்ணிட்டு அதுக்கும் அனுகிரகம் வேணும்னு குருவதான் வேண்டிக்கணும். நம்ம பெருசா டிசைட் பண்ணி ஒண்ணுமே பண்ணிட முடியாது. குரு கிட்டதான் போய் நம்ம காலில் விழணும். ஐயோ என்ன எப்படியாவது கரை சேர்த்து, நான் மனுஷனா பிறந்துட்டேன், என்ன எப்படியாவது இந்த அதுதான் இந்த அழகா இந்த ஸ்லோகத்துல வருது, சம்சார சமுத்திர தாரா. சம்சாரங்கிற கடல், இந்த கடல்ல நௌகாவா வராளாம், படகா வராளாம். இந்த சம்சாரங்கிற கடல்ல நீச்சல் தெரியாதவோ நீந்தி போய் எவ்வளவு கஷ்டப்படுவானோ, நீ கஷ்டமே படாத, நான் உனக்கு படகா வரேன்னு குருவே நௌகாவா நம்மள அழகா ஏத்திட்டு கடலோட கரையில போய் சேர்க்கிறார். இதுதான் இந்த குரு தத்துவம்னு சொல்லப்படுறது. இந்த வாய்ப்பு கொடுத்த வெங்கட்ராமன் மாக்கு நமஸ்காரம். சாய்ராம் யோகிராம் சுரத்குமார் கிளிம்சஸ் அவரும் இந்த கான்டாக்ட் கொடுத்தார், அவருக்கு என்னோட நன்றிகள். இந்த கேட்ட அனைவருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். நம்மளோட பகவான் யோகிராம் சுரத்குமார் இன்னைக்கு அழகா இதை அமைச்சு கொடுத்தார், அவரோட அனுகிரகம் தான் கண்டிப்பா. நம்மளோட நமஸ்காரத்துக்கும் நம்ம அவரோட சிரத்துல நம்ம அவரோட சரணார விந்தத்துல நம்ம வைப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. யோகிராம் சுரத்குமார்.